துரைமுருகன் பக்கத்துல இருந்தாருல்ல, அவரு சொல்லியிருக்காரு ஏற்கனவே சண்டை அவங்களுக்கு ஆவாது. அது ஒண்ணு இருக்கு. என்ன யாருக்கு இருக்குதுன்னு ஏதோ ஒரு எல்லார் வீட்டுக்கும் எல்லா எம்எல்ஏலேருந்து மந்திரிங்கலேருந்து மண்டை காய்ச்சி போயிருக்காங்க. யாருக்கடா சீட்டுன்னு எல்லாம் ஒரு 30 பேர் துரைமுருகன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ துரைமுருகன் சொன்னாருங்க, இவர் கலைஞர் சமாதியில் அவர் போய் வச்சார்ல ஒரு ஃபைலு, அதுல முதல்ல உள்ள பேப்பர் இருந்துச்சானே எனக்கு தெரியாது. இன்னொன்னு அப்படியே அதுல ஃபைல் இருந்தாலும் அதுல ஏன் பேர் இருக்குதானே எனக்கு தெரியாது. ஓகே, அவருக்கே அந்த அளவுக்கு அவர் கான்பிடென்ட்டா வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த கான்பிடென்சியை மீறியும் அந்த ஃபைலில் இந்த அம்மா கேட்ட தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் இருக்குங்கிறத இந்த அம்மாவுக்கு தகவல் போயிருச்சு. ஓகே, அப்ப யார் சொல்லுவாங்க? நீங்க சொன்ன மாதிரி ரைட்டா, நீங்க கேட்ட தொகுதிக்கு இப்ப எடப்பாடி அந்த வேலையை தான் பார்த்தா. அப்படி சில கட்சிகள் கேட்ட தொகுதிகளடா இருந்தாடா நீ கேப்ப இந்த பிற நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு அறிவிச்சு விட்டார்ல, அது மாதிரி திமுக செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுட்டு பக்கத்துல திமுகவின் பொதுச் செயலாளருக்கு தெரியாத பட்டியல் பிரேமலதாவுக்கு தெரியுது. அப்ப நம்ம கேட்ட தொகுதியோட கேண்டிடேட் போட போறாங்க, அப்ப நம்மளுக்கு கொடுக்கலன்னு ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணுவார். ஓகே, இது தேர்தல் சமயத்துல சிக்கலா திமுக சிக்கலா போகும். அப்படி அதனாலதான் அவங்க பேக் அடிக்கிறாங்க. நான் சொன்னது ஒண்ணுமே இல்லாத வெறும் பிசை ஏன் இவ்வளவு ஆட விடுறீங்க, நீங்க பண்றதுதான் தப்புன்னு என்கிட்ட ஒரு முக்கியமான அமைச்சர் இந்த விவரத்தை சொன்னவர்கிட்ட நான் சொன்னதுக்கு, இல்ல முதலமைச்சர் 1-2 வாக்கு கூட வெளியில போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதுக்குன்னு 1-2 வாக்கு வச்சிருக்கவங்களுக்கு கட்சியை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்களான்னு. அவ்வளவுதானே, நம்மகிட்ட வேற என்ன இருக்குது? 1-2 வெளில போயிடக்கூடாதுன்னு வெறும் 1-2 வச்சிருக்கவங்கள கூட்டிட்டு வந்துச்சு. தேமுதிக உருவாக்குனது திமுகவை அழிப்பதற்காக. வேல்முருகனையாவது கூட வச்சிருந்திருக்கலாம், உங்களுக்கு வாக்கு சதவீதமாவது வந்திருக்கும். கரெக்ட். நீங்க இவர பிரேமலதா தேமுதிகவை விஜயகாந்த் உருவாக்கியது திமுகவை அழிப்பதற்கு. அதே மாதிரி 2011 உங்களை அழிச்சும் காட்டினாங்க. திமுக கட்சி 67 தொடங்கிய பிறகிலிருந்து எந்த நிலையிலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த வரிசையில தான் அலங்கரிச்சது. முதல் முறையாக எதிர்கட்சி அந்தஸ்து இழந்தீங்க. இப்போ நாளைக்கு அவங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து இருந்ததுனால கொடுத்தோன்னு தகுதி பேச்சு பேசுறீங்க. இன்னைக்கு என்ன தம்பி, அதானே மேட்ரு. இன்னைக்கு என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அங்கீகாரங்கள் கொடுக்க மறுத்துட்டு இன்னைக்கு நம்ம ஜாம்பவான்ல இந்த வார்த்தை சொன்னேன் தெரியுமா, ஏவாவேல் தேமுதிகால பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க, விசிகாலாம் எங்க கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டாங்க, நீங்க ஏன் எடப்பாடியை நம்பியிருக்கீங்க, எங்க கிட்ட வாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா முதல்ல லிஸ்ட்டுக்குள்ளார வாங்க அப்படின்னு இவர் பேசுறாருன்னு நம்ம சொன்னோம்ல. அப்பேல இருந்தே அப்ப விருப்பம் இல்லாத அந்த லேடிய மண்டைய கழுவுனது இந்த மண்டையில மசூர் இல்லாதவன் தான்.